இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் முற்றும் முழுதுமாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி அதை இடவிடாமல் தியானித்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம், இது கடந்த போன செய்தியிலேயும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த வேத வாக்கியத்திற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்களை எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரின் நிறங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே, அதற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தள்ள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முக்கியமான ஒரு வசனத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார். திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மாபெரும் சத்தியம் அவர் என்ன செய்வார் என்றால், பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் எழுதின 14 நிருபங்களிலையும் அது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன மகிமைப்படுத்துவார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன மகிமைப்படுத்துவார்.
மரித்து கொண்டிருக்கிற மனுஷகுலத்திற்கு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அவர் படம் பிடித்து காட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்பதன் பொருள் எப்பொழுதும் அப்படியே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் சிலுவையின் மூலமாக இவைகள் யாவும் இப்பொழுது விசுவாசிகளுக்கும் கொடுக்க முடியும். யோவான் 3:16. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய யாவையும் வெளிப்படுத்துகிறார். இதுவே எல்லாவற்றினதும் அஸ்திவாரமாகும். அவர் பாவ சுபாவத்தில் இருந்தும் பாவ செயல்களின் ஆதிக்கத்தில் இருந்தும் பூரணமாக விடுதலையை தந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்மை வழி நடத்துவார். அவர் தேவனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நமக்கு அனுப்பப்பட்டார் என்று சொல்லி யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொண்டார் தேவனிடத்தில், என் சகோதரரிடத்தில் அவரை அனுப்பும் என்று சொல்லி தேவனிட்ட கேட்டதன் நிமித்தம் தேவன் அவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரே தவிர வேறொன்றுக்குமாக அனுப்பப்படவில்லை. நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அதை அவர் செய்ய முடியாது. அவர் நம்மில் செயல்படாமல் தடை செய்வது நாமே அன்றி அவர் அல்ல. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படாமல் தடை செய்கிறது நாமே தவிர அவர் அல்ல. அவர் ஒரு அலுவலுக்காக வந்தார், அவர் அதனை தொடர்ந்து செய்வார். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லையாயிருந்தால் அதை அவர் செய்ய மாட்டார். அவர் ஏற்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தின கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ரோமர் 8:2 நாம் கடைப்பிடிக்காததே இதற்கு முக்கியமான காரணம். அவர் நம்மில் செயல்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்காமல் இருப்பதுதான் அவர் நம்மில் செயல்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், அநேகமான விசுவாசிகள் ஆவியினால் வழி நடத்தப்படுவதில்லை. ஏனெனில் ஆவியினால் வழி நடத்தப்படுவது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியாததன் நிமித்தம் அவர்கள் ஆவியினால் வழி நடத்த முடியாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்வது மிகுந்த ஆசீர்வாதமாயிருந்தாலும் அது மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு போதுமானது அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி முழுதும் தவறான கருத்து, தவறான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அறிவீனமும் அவ்விசுவாசமும் பொய்யான உபதேசங்களும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்கு அநேகமான விசுவாசிகளை வழி நடத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் மறுபிறப்பு பெற்றவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவி தமிழ் வாசமாயிருப்பதை அறிவார்கள். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் தான் மறுபிறப்பு பெற்றிருந்தால் தன்னில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை அவன் அறிய வேணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி தன்னுடைய இருதயத்தில் செயற்படுகிறார் என்பதை அவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அது ஒரு மறுபிறப்பு பெற்ற ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியும் தன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிவான். ஆனால்
அவர் தம்முடைய இருதயத்தில் எப்படி செயல்படுகிறார் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாம பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகளை தடை செய்யலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அப்படியெனில் பரிசுத்த ஆவியானவர் பரமபிதாவினால் நம்மிடத்தில் அனுப்பப்பட்டவர் என்பதனையும் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான அதிசயங்களை செய்ய அவரால் முடியும் என்பதனையும் அவர்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்பதனையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 3 விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் பரமபிதாவினால் நம்மிடத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்பதையும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான செயல்களை நம்மிடத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதனையும் அவற்றை செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் என்பதனையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவைகளெல்லாம் சாத்தியக்கூறே என்று தானாக நடைபெறப் போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். அவரை இருதயத்தில் வைத்து கொண்டு அவர் நம்மில் அற்புதமாக செயற்பட வேண்டும் என்பதனை விரும்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மில் செயல்படாமல் இருப்பதாயின் அது எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் என்பதும் எவ்வளவு அவமானத்துக்குரிய விஷயம் என்பதும் வெளிப்படையானதே. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இயங்க வேணும் என்ற அறிவு நமக்கு இல்லையா இருந்தால் அவர் தானாக இயங்க போகிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில கிறிஸ்தவர்களுக்குத்தான் இந்த மாதிரி நடக்கிறது என்பதல்ல. கொள்ள நோய் போன்று ஏறத்தாழ சகல விசுவாசிகளிலும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமை ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகள் தமிழ் மிகவும் சொற்பமாகவே இயங்குகிறது என்று உணர்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடுகளை தமிழ் மிகவும் சொற்பமாகவே உணர்கிறார்கள் என கூறினால் அது மிகையல்ல என்பதே என்னுடைய சொந்த அபிப்பிராயமாகும். அப்படியாயின் தேவனுடைய ஆவியினால் நாம் எப்படி வழிநடத்தப்பட முடியும் என்பதை பற்றி சற்று விவரமாக அறிந்து கொள்வது நமக்கு பிரயோசனமானதே. ஆவியின்படி நடக்கிறவர்களும் ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுமே ஆவியினால் வழி நடத்தப்படுவார்கள். கவனமாக கேளுங்கள், மிக முக்கியமான விஷயம். ஆவியின்படி நடக்கிறவர்களும் ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுமே ஆவியினால் வழி நடத்தப்பட முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். அவர்களே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்கிறார்கள். ரோமர் 8:2. அது எப்படி எனில் ஒரு விசுவாசியினுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் இருக்கும் பொழுது அவனுடைய வல்லமையின் ஆதாரம் பரிசுத்த ஆவியாக இருக்கும். இதனுடைய முடிவு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் இடைவிடாமல் தேவன் தனக்கு அருளின அந்த விசுவாசத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்து லூக்கா 9:23, 1 கொரிந்தியர் 2:2 அனுதினமும் நினைவு கூர்ந்து அதனை புதுப்பித்து அதனை நிலைத்திருக்கும் பொழுது அவன் ஆவியில் நடத்தப்படுகிறான். மிக முக்கியமான ஒரு விஷயம்,
இதை திருப்பி சொல்கிறது எனக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ இடவிடாமல் தேவன் தனக்கருளின விசுவாசம், அதை லூக்கா 9:23 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை தேவன் தனக்கு அருளின விசுவாசத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்து லூக்கா 9:23 அதனை புதுப்பித்து அதனை நிலைத்திருக்கும் பொழுது அவன் ஆவியில் நடத்தப்படுகிறான். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் அவனை மேற்கொள்ளாதென்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே வழியின் மூலமாகவே விசுவாசி வழி நடத்தப்படுகிறான். அந்த ஒரே வழியே ஆவிக்குரிய கனியையும் தேவ நீதியையும் பரிசுத்தத்தையும் கிறிஸ்துவின் சாயலையும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையையும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த வழியை தவிர்த்து வேறு ஏதாவது வழியை அனுசரிப்பவனுடைய ஒருமித்த நோக்கு பிரமாணங்களிலும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவனுடைய கிரியைகளிலும் இருப்பதனால் அவனுடைய வல்லமையின் ஆதாரம் சுயமாக இருக்கிறது. இதன் முடிவென்ன? தோல்விக்கு மேல் தோல்வியை அவன் சந்திக்க வேண்டி வரும். அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிராமல் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அவனை அந்த பாவம் மறுபடியும் மேற்கொள்ளும் என்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வியை சந்திப்பது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, மாம்சத்தின் கிரியைகளும். கலாத்தியர் 5:19-21 மாம்சத்தின் கிரியைகளும் அவனில் பலமாக வெளிப்படும். தோல்வியையும் துக்கத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் நாளாந்தம் அவன் சந்திப்பது தவிர்க்க முடியாமல் போய்விடும். அதாவது ஏனென்று சொன்னால் அவன் நியாயப்பிரமாணத்தை அவன் விசுவாசித்தான். நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்ததன் நிமித்தம் அவனில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது அவனுக்கு தோல்வியான கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுக்கிறது. அப்போ இதனால் அல்லவோ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தும் மாம்சத்தில் வழி நடத்தப்பட்ட பவுல் அப்போஸ்தலர். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நிலைமை பவுல் அப்போஸ்தலருக்கு ஏற்பட்டது. அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருந்தார், மற்றதும் பல்வேறு விதமான ஆவிக்குரிய வரங்களை அவர் பெற்றிருந்தார், அப்போஸ்தலனாக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தில் நிலைத்திராமல் நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திருந்து நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்ததன் நிமித்தம் தாங்க முடியாத வேதனை அவர் சந்தித்தார் என்று சொல்லி ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலரே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி ரோமர் 7:24 தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானாயின் மறுபிறப்பு பெற்றிருப்பின் நிச்சயமாக அவனில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒருவன் கிறிஸ்துவோடு இணைய முடியாதே. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் பாவியான மனுஷனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றாக இணைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவோடு இணைய முடியாது. 1 கொரிந்தியர் 6:17 குமாரனுடைய ஆவி இல்லாமல் ஒருவன் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாதே.
கலாத்தியர் 4:6 இது பற்றி, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் என்பதன் ஆவிக்குரிய பொருள், இப்பொழுது நாம் அநேக சலுகைகளை உடையவர்களாக இருக்கிறோம். அநேக சலுகைகளை உடையவர்களாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்பதன் பொருள் பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுகிறார். நம் சார்பில் பரமபிதாவிடம் அவர் வேண்டுகிறார் என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதன் பொருள், நாம் புத்திரர்களாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் நிரந்தரமாக வசிப்பதற்கு அனுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நம்மை ஞானஸ்நானம் செய்யாவிட்டால் விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்க முடியாது. அப்போ நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறோம். அப்போ எப்படி நாம் அங்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு நம்மை ஞானஸ்நானம் செய்தார், இணைத்தார். இணைத்ததன் நிமித்தம் நாம் அவருடைய ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம், கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் செய்வதை பற்றியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:3-5 கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் மூலம் மிக முக்கியமான பங்கு பற்றுதல்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் செய்யப்படுவதன் நிமித்தம் மிக முக்கியமாக 3 பங்கு பற்றுதல்கள் நடந்தேறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் அந்த விசுவாசிக்கு ஞானஸ்நானம் செய்யப்படுகிறது. 2வதாக, அந்த சரீர ஞானஸ்நானத்தை நிறைவேற்றுபவர் பரிசுத்த ஆவியானவரே. 3வதாக, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் முழுக்க பெற்றவன் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசியே. அதே மாதிரியே பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம், அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்யப்படும் பொழுது 3 பங்கு பற்றுதல் இடம்பெறுகிறது. அவையாவன முறையே விசுவாசி பங்கு பற்றுகிறான், பரிசுத்த ஆவியானவர் பங்கு பற்றுகிறார், கிறிஸ்து பங்கு பற்றுகிறார். கிறிஸ்து விசுவாசிக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். மத்தேயு 1:11 உன்னதத்திலிருந்து வந்த ஆவியே மறுபிறப்பை கொடுக்கிறது, அந்த ஆவியே ஜீவனை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவனில் வாசமாயிருக்கும் கிறிஸ்துவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுமென கூறப்பட்டிருக்கிறது. யோவான் 7:37 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதி பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவனில் வாசமாயிருக்கும் கிறிஸ்துவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நதி பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களை நோக்கி 1 கொரிந்தியர் 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது
ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என கூறியிருக்கிறார். அது எப்படியெனில், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அசுத்த ஆவிகளினால் ஏவப்பட்டு அசுத்த ஆவிகளினால் நடத்தப்பட்டு சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டார்கள். கொரிந்தியர்கள் போன்றே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி எபேசியர்களுக்கு தெளிவாக கூறியிருப்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என்பதனையும், ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்த நாம் எப்படி பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறோம் என்பதனை பற்றி பவுல் அப்போஸ்தலர் விவரமாக எபேசியர் 2:1-5 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர்களில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என கூறியிருக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் ஆவியினால் வழி நடத்த முடியும் என்பதனையே இந்த வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. அப்போ எபேசியர் 2:1-5 நாம் பரிசீலனை செய்யும் பொழுது ஒரு மிக முக்கியமான உண்மையை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. பாவிகளாக இருந்த நாம் அசுத்த ஆவிகளினால முற்றும் முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை தேவன் உயிர்ப்பித்தார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆனபடியால் எவனும் பயமில்லாமல் சொல்லலாம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ல முடியும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.